ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இன்றைய ஸ்பெஷல். இன்றைய பொழுது இனிய பொழுதாக உங்களுடன் இணைந்திருப்பது உங்கள் தொழில் தேன்மொழி. நான் இன்னைக்கு ஒரு சிம்பிளான ரொட்டீன் ஒர்க் தான் போட்டிருக்கேன். வெக்கேஷனுக்கு போயிட்டு வந்ததால வீட்டுல எந்த பொருளும் வாங்கி வைக்கல, எல்லாமே தொடச்சு வச்ச மாதிரி இருந்துச்சு. வந்து எல்லாத்தையும் கிளீன் பண்ணி பொருளை வாங்கி வைக்கவே கரெக்டா இருந்துச்சு டைம். இன்னைக்கு ஓரளவு கிளீன் எல்லாம் முடிஞ்ச பிறகு வெஜிடபிள்ஸ் எல்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு வர போனேன். வாங்கிட்டு வந்தோடனே ஸ்நாக்ஸ் வீட்டுல எதுவுமே இல்ல, டெய்லியுமே ஸ்நாக்ஸ் எதுவுமே இல்லையான்னு சொல்லிட்டு ஒரே கம்ப்ளைண்ட் போயிட்டே இருந்துச்சு. என்ன பண்ணலாம்னு பார்க்கும்போது வீட்டுல கடலை மாவு மட்டும் தான் இருந்துச்சு. சிம்பிளா நம்மளுக்கு தெரிஞ்சது காரா பூந்தி தான் சொல்லிட்டு செய்யலாம்னு சொல்லிட்டு ரெடி பண்ணேன். எனக்கு தெரிஞ்சு இருக்கிறதுல காரா பூந்தி தாங்க ரொம்ப சிம்பிளான ரெசிபி, எல்லாரும் செய்யக்கூடியது. பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியா செய்யலாம். தண்ணி மட்டும் பக்கம் கரெக்டா இருந்தா போதும், ஈஸியா செஞ்சு முடிச்சிடலாம். கடலை மாவு ஒரு 1.5 கப் போட்டுக்கிட்டேன். கூடவே உப்பு போட்டிருக்கேன். மஞ்சத்தூள் கொஞ்சம் 1/4 ஸ்பூன் போட்டு நல்லா கிளறிவிட்டேன் தண்ணி ஊற்றி. இதுக்கு நீங்க தேவைப்பட்ட சோடா உப்பு போட்டுக்கலாம். நல்லா கலந்து வந்தோடனே கலருக்காக ரெட் சில்லி பவுடர் போட்டுக்கிட்டேன். போட்டு இந்த மாதிரி பக்குவத்துக்கு எடுத்து வச்சுட்டேன். இப்ப எண்ணெய் ஊத்தி எண்ணெய் காஞ்ச பிறகு இந்த மாதிரி பூந்தி கரண்டி என்கிட்ட இருந்துச்சு, உங்ககிட்ட இல்லைன்னா ஜலடை வச்சு நம்ம பொரிச்செடுக்கலாம். இந்த மாதிரி பூந்தி கரண்டியில எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு மீடியம் ஃப்ளேம்ல வச்சு கொஞ்சம் மாவு ஊத்துனீங்கன்னா உங்களுக்கு நல்லா இந்த மாதிரி வெந்து வரும், அழகா முத்து முத்தா. உங்களுக்கு ரொம்ப சப்பையா வருதுன்னா நீங்க தண்ணி அதிகமா சேர்த்துட்டீங்கன்னு அர்த்தம், அவ்வளவுதாங்க, வேற எதுவும் இல்லை. இந்த மாதிரி நல்லா பொரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாதிரி எல்லா மாவையும் போட்டு நான் பூந்தி ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டேன். தட்டுல கொட்டின பிறகு பொதுவா இது கூட வேர்க்கடலை ஒற்றைக்கடலை போட்டு நல்லா இருக்கும். ரெண்டுமே வீட்டுல இப்போதைக்கு இல்ல ஸ்டாக்ல, அதனால பூண்டு மட்டும் நாலு தட்டி போட்டு கருவேப்பிலை தட்டி போட்டு எடுத்துட்டேன். தலைமையில எதையும் போட்டு கூட கொஞ்சம் உப்பு மிளகாத்தூள் போட்டு நல்லா கிளறி எடுத்துட்டேங்க. ஒரு பாக்ஸ்ல போட்டு வச்சீங்கன்னா உங்களுக்கு ஒரு வாரத்து வரைக்கும் உங்களுக்கு ஸ்நாக்ஸ் பிரச்சனை இருக்கவே இருக்காது. இது முடிச்ச பிறகு கையோட எல்லாத்தையும் வாஷ் பண்ணி எடுத்துட்டேன். சாமானம் இருந்த வெசல்ஸ் எல்லாம் வாஷ் பண்ணி போட்டாச்சு. நானும் கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆகி வந்தேன். நானும் கொஞ்சம் ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு வந்தலான்னு சொல்லிட்டு போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு வந்த பிறகு பார்த்தா ஈவினிங் ஆயிடுச்சு. ஸோ டீ டைம் வந்துடுச்சு. டீ போட்ட பிறகு ஈவினிங் டின்னர் ரெடி பண்ணலான்னு பிளான் பண்ணும் போதுதான் நெக்ஸ்ட் டேவே எல்லாரும் வீட்டுல மிளகா பொடி இல்லைன்னு சொல்லிட்டு ஒரே கமெண்ட்ஸ். ஸோ இட்லி பொடி ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு இட்லி பொடி ரெடி பண்ணேன். அதுக்கு பேன் வச்சு கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு, தனியா போட்டேன், காஞ்ச மிளகா போட்டிருக்கேன். நான் இது கூடவே அரிசி 1 ஸ்பூன் சேர்ப்பாங்க, முந்திரி 4 போட்டிருப்பேன், பாசி பருப்பு ஒரு 1/4 கப் போட்டிருப்பேன். போட்டு எல்லாத்தையும் நல்லா வறுத்து எடுத்துருவேன். இது கூடவே எள்ளு, உடச்சக்கடலை போட்டிருப்பேன். இது கூடவே வேர்க்கடலை இருந்தா போட்டிருப்பேன், இல்ல என்கிட்ட. மொத்தம் ஒரு 10 பொருள் சேர்ப்பேன். இதுல சேர்த்து எல்லாத்தையும் வறுத்து எடுத்து தட்டை கொட்டி அரைச்சிருக்கேன். கருவேப்பிலையும் போட்டிருக்கேன். பெருங்காயத்தூள் கொஞ்சம் உப்பு போட்டு அரைச்சிட்டு வந்துட்டு உங்களுக்கு இட்லி பொடி ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி அரைச்சிட்டு வந்துட்டு ஒரு பாக்ஸ் போட்டு வச்சீங்கன்னா உங்களுக்கு 1 மாசம் வரைக்கும் கெடாம இருக்கும். இல்ல போட்டிருக்க 10 பொருளுமே நம்மளுக்கு உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமான பொருள் தான். இதெல்லாம் முடிச்ச பிறகு ஈவினிங் டின்னருக்கு அரிசி உப்புமா தான் ரெடி பண்ணேன். அதுக்கு பேன் வச்சு கொஞ்சம் எண்ணெய் ஊத்தி கடுகு, சீரகம் கூடவே பூண்டு 4 தட்டி போட்ட காஞ்ச மிளகா காரத்துக்கு கருவேப்பிலை வாசனை போட்டிருக்கேன். பெருங்காயத்தூள் கொஞ்சம் போடுங்க, அப்பதான் நல்லா வாசனை இருக்கும். பெருங்காயத்தூள் போட்டு தண்ணி தேவையான அளவு ஊத்தி வாஷ் பண்ணி வச்சிருக்க அரிசியும் பாசிப்பருப்பும் போட்டுக்கிட்டேன். 1 கப் அரிசிக்கு 1/4 கப் பாசிப்பருப்பு வறுத்து வாஷ் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். போட்டு நல்லா கலரி விட்டு மூடி வச்சுட்டாங்க. நல்லா ஒரு 10 நிமிஷத்துல உங்களுக்கு நல்லா குதிச்சு பூவா உங்களுக்கு அரிசி உப்புமா ரெடி ஆயிடுச்சு. நைட் டின்னருக்கு அரிசி உப்புமாவும் கொஞ்சம் மாவு இருந்தாலும் தோசை ஊற்றி பொடி வச்சுட்டேன். மதியானம் பண்ண காரக்குழம்பு வச்சு அதையும் வச்சு மேக்கப் பண்ணியாச்சு. சிம்பிளான ரொட்டீன் தான், ட்ரை பண்ணி பாருங்க. இன்னொன்று பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. ஃபேமிலிக்கும் ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.